अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாத ராசி பலன்களை இதோ பார்க்கலாம். நவம்பர் மாதம் 2/11 தேய்பிறை பிரதோஷம். சாயந்தரம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வது மிகப்பெரிய அளவில் எல்லா விஷயங்களும், அதாவது கடன் சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பைரவர் வழிபாடு, அகால மரணங்கள், துர்ச்சம்பவங்கள், மனசில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு துவேஷரம் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் கழிக்கக்கூடிய வகையில் பைரவர் அருள் புரிவார். நவம்பர் 3ஆம் தேதி நரக சதுர்தசி, கேதார கௌரி விரதம். அன்றைக்கி சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு அப்புறம் குளிச்சுட்டு லக்ஷ்மி தேவி படத்தை வச்சு அந்த நாளைக்கு செய்யக்கூடிய அந்த பூஜைக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறது மிகப்பெரிய அளவில் நிறைய விஷயங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக குபேர சம்பத் அளவுக்கு நமக்கு காசு பணம் அருள வேண்டும் என்று லக்ஷ்மி தேவதின் அனுகிரகத்துக்காக அந்த ஒரு பூஜையை பண்ணுவோம். 4ஆம் தேதி நவம்பர் தீபாவளி பண்டிகை. நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தனம் தானியம் பகும் பசுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்மான் பவா. எல்லோரும் சுக சந்தோஷமாக வாழ்நாளில் இந்த வருஷம் முழுக்க முழுக்க எல்லா விதமான சுக சந்தோஷங்களையும் கண்டிப்பாக பகவான் உங்களுக்கு அருள்வார். 4ஆம் தேதி நவம்பர் காத்தால 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள நல்லெண்ணெயை உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு முன்னாடி முதல் பட்டாசு வெடிச்சிடணும். அப்புறம் இனிப்புகள் வழங்கி பகிரணும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி படத்தை வச்சு அவங்கவுங்க வழிமுறையின்படி வீட்டில் பூஜை செய்வதோ இல்லை ஹோமம் செய்வதோ மிகப்பெரிய அளவில் காசு பணத்தை கொடுக்க வைக்கும். அமாவாசை திதி, ஸோ பித்ருக்களுக்கான தர்ப்பணங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் அந்த நாளில் கொடுக்கறது மிகப்பெரிய அளவில் நன்மையை தரும். வம்சாவிருத்தி ஏற்படும். வளர்பிறை 8ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 15ஆம் தேதி சுப முகூர்த்த நாட்கள். எந்த விதமான சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி அந்த நாளில் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் வெற்றி தரும். 18ஆம் தேதி பௌர்ணமி திதி. ஸோ முழு பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ஆற்றுல சத்யநாராயண தேவதை அனுகிரகம் ஆவாகனம் பண்ணி பூஜை செய்வது நம்ம வழக்கத்தின்படி மிகப்பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது ஈஸியாக சால்வ் ஆகக்கூடிய வகையில் ஒரு மண்டலத்தை நடைபெறும். உங்களுடைய சங்கல்பம் எதுவாக இருந்தாலும் சரி அதை 5 ரூபா காயின் எடுத்துட்டு ஒரு சின்ன காட்டன் துணியில் மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டி நமஸ்கரிச்சுட்டு சத்யநாராயண தேவ உடைய படத்துக்கு முன்னாடி வச்சு கலசஸ்தாபனம் பண்ணி ஆவாகனம் பண்ணி உங்களுக்கான சங்கல்பத்தை வேண்டிண்டு அந்த ஒரு ஹோமத்தை யதாசக்தி எவ்வளோ முடியுமோ அதில் வச்சு அந்த ஹோமத்தை பண்ணி பூஜையை பண்ணும் பொழுது மிகப்பெரிய அளவில் எல்லா விஷயங்களுமான எல்லா கெட்ட விஷயங்களும் சால்வ் ஆகி நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்கள் ஆற்றுல நடக்கும். தேய்பிறை முகூர்த்தங்கள் 21ஆம் தேதி 22ஆம் தேதி 24ஆம் தேதி 25ஆம் தேதி 29ஆம் தேதி. கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் எல்லார் ஆற்றுலையுமே மண் விளக்கு, இந்தியன் மேட் மண் விளக்கு
கிராமப்புறங்களில் கூடையில் வச்சு மண் விளக்க விற்றுருப்பாங்க. அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இம்போர்ட்டட் சைனா மெட்டீரியல் யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய பாரத நாட்டின் வளத்தை காப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் பண்ணி நம்மளுடைய மக்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நவம்பர் மாதம் முக்கியமான நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும்போது 13ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் குரு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைக்க போகிறார். ஸோ அதனால் நிறையா ராசிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி காண போகிறாங்க. அதற்கான பலன்களையும் இந்த ஒரு நவம்பர் மாதத்துலேயே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 20ஆம் தேதி நவம்பர் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, அதற்கான ரிசல்ட் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்றா தான் இருக்கும். டேட் மட்டும் மாறும். இப்போ ஆலங்குடியில் பண்ணக்கூடியவாலாம் 13ஆம் தேதி நவம்பர் தான் பண்ண போகிறார். வாக்கிய பஞ்சாங்கங்கிறது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாங்கம். கால்குலேஷன்ஸ்க்காக திருக்கணித பஞ்சாங்கம் எடுத்துக்கொள்வது அக்யூரசி கொடுத்துட்டுருக்கு. அதனால் நாங்கள் ஜோதிடர்கள் மேக்சிமம் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவோம். 20ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற உள்ளது. அதற்கான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாக பக்கத்தில் கூடிய ஏதோ ஒரு குரு சந்நிதிக்கு சென்று பஞ்சாங்கங்கள் வாங்கி கொடுப்பது, குருமார்களுக்கான வழிபாடு செய்து தான தர்மங்கள் பண்ணுவது மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு நவம்பர் மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறது நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன், புதன், செவ்வாயும் இருக்க போகிறது. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகணும். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பண கஷ்டம், அவமானம், கோவம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முதல் 5 நாளில். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. ஏன்னா சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல போகிறார். கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சோன்னா 9ஆம் இடத்துல போயிட்டார்னா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். திடீர் பயணங்கள் ஏற்படும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். தெய்வீக திருத்தலங்களுக்கு போயிட்டு வரீங்க. அப்போ வரைக்கும் கோவில் பக்கம் போக கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மன வலிமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். என்னதான் பண்ணாலும் அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டெபாசிட் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நன்மையை தரும். ஏன்னா புதன் உங்களுக்கு 4, 7 கூடிய அதிபதி 9ஆம் இடத்தை வரப்போகிறார். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம் நல்லா இருக்கும். நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய மாத்திரை போடுறேன் சார், அதான் எதுவுமே சரியாக மாட்டேங்குது, சுகர் லெவல் அப்படியே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள், கொலஸ்ட்ரால் லெவல் அப்படியே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் சரியாயிரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன பொருத்தமே இருக்காது, அவங்களாம் இப்போ சரியாயிரும். குழந்தைகளுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் 3, 8 கூடிய அதிபதி 10ஆம் இடத்துல வரப்போகுதுங்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். திடீர் பண வருவாய் அப்படிங்கிறது கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இருக்க போகிறது நவம்பர் மாதம் மீனராசி நண்பர்களுக்கு. சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் அப்படிங்கிறது நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தீபாவளிக்கு இல்லை, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அருமையாக பட்டாசு வெடிக்கலாம், ஜோராக இருக்கலாம். முதல் 3 நாட்களில் மட்டும் அந்த எஃபெக்ட் இருக்க போகிறது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க நன்மை தரும். மீனராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் குங்குமத்தோட அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ராசியான எண் நம்பர் 6, ராசியான நிறம் பச்சை. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். ஒரு சில பேருக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். கோர்ட்டு கேஸு மாதிரி விஷயங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. குழந்தைகளுக்காக சுபகாரியங்கள் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன வலிமையின் காரணமாக எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கால் சம்பந்தப்பட்ட, மூட்டு சம்பந்தப்பட்ட, ஜவ்வு தேய்கிறது, லிகமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் சின்ன குழந்தை மாதிரி ஆடி பாடி தான் போகக்கூடாது. கொஞ்சம் கவனமாக போகணும்.
எங்கே போனாலும் அந்த ரிஸ்ட் பேண்டுன்னு சொல்லுவாங்க, சப்போர்ட்டிவ் பேண்ட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு போகிறது நன்மையை தரும். இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நன்மையை தரும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக திருத்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளால் நிறைய நல்ல விஷயங்கள், குழந்தைகளுக்காக பிரார்த்தனை ஏதாவது செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி உங்கள் அப்பாவோட சைட்லேருந்து முன்னோர்கள் சார்ந்த சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக மீனராசி நண்பர்களுக்கு போது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே இந்த ஒரு நவம்பர் மாதம் நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.